ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகி சிங்கர் திருவடிகளே சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியனுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திவ்யதேசத்திலே இன்று நாம் கோஷ்டியாக போய் எந்த பெருமாளை சேவிக்கப் போகிறோம்? திருக்கோஷ்டியூர் பெருமாளை சேவிக்கப் போகிறோம். அற்புதமான ஒரு திருத்தலம். 39 பாசுரங்களால் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்தவருடைய திருத்தலம். சிவகங்கை மாவட்டத்திலிருந்து திருப்பூருக்கு செல்லக்கூடிய வழியிலே இருக்கக்கூடிய திருத்தலம். நரசிம்ம அவதாரம் எடுப்பதற்கு முன்பாக பிரம்மாவும் ருத்ரதேவரும் கூடி ஆலோசித்த திருத்தலம் பெருமாளிடத்திலே. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அஷ்டாங்க விமானம் கொண்ட திருத்தலம், ராமானுஜர் மந்திர உபதேசம் பெற்ற திருத்தலம் என்று இதனுடைய சிறப்புகள் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடியவை. இந்த திருத்தலத்திற்கு கோஷ்டியூர் என்று ஏன் பெயர்? திரண்ய கசிபுனுடைய அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டு வருகிறது. அதிலிருந்து இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்கு எம்பெருமான் என்ன செய்ய போகிறான் என்று சிவபிரானும் பிரம்மாவும் பெருமாளிடத்திலே வந்து சேர்ந்தார்களாம். சிவனும் பிரம்மதேவரும் வந்தவுடன் இந்திரன், அக்னி, யமன், நைருதி, வருணன், வாயு, குபேரன் ஆகிய அட்டதிக் பாலகர்களும் அங்கே வந்துவிட்டார்கள். நவக்கிரகங்களும் வந்துவிட்டார்கள். சனகர், சனந்தன, சனாதன, சனத்குமாரர்களும் வந்துவிட்டார்கள். இத்தகைய எல்லோரும் கூடி நின்று கோஷ்டியாக வந்ததால் கோஷ்டியூர், திருக்கோஷ்டியூர் என்று இந்த திருத்தலத்திற்கு பெயர். சிவபெருமான் நாம் திருக்கோஷ்டியூர் செல்லும் பொழுது முதலிலே அந்த வரவேற்பவரே சிவபெருமான் தான். அவர்தான் ஆலோசனைக்கு முதலிலே வந்தவர். அந்த சிவனை வணங்கிய பிறகுதான் புஜங்க சயனத்திலே காட்சி தரக்கூடிய பெருமாளை நாம் காண்பதற்கு மேலே செல்ல வேண்டும். அப்படி எம்பெருமான் சௌமிய நாராயணனாக உற்சவ திருமேனியாக சேவை சாதிக்கிறார். அவர்களெல்லாம் இரண்ய கசிபுவை எப்படி வதைக்கப் போகிறீர்கள் என்ற பொழுது, சிங்க உருக்கொண்டு வரப்போகிறேன், நரசிம்மனாக புறப்படப் போகிறேன் என்று முடிவெடுத்த திருத்தலம் தான் திருக்கோஷ்டியூர். இது ஒரு அற்புதமான சிறப்பு. இதைவிட மற்றொரு சிறப்பு என்ன தெரியுமா? ராமானுஜருடைய வாழ்க்கையிலே அதி அற்புதமான ஒரு விஷயம் நடைபெற்ற திருத்தலம் இதுதான். ஸ்ரீமத் ராமானுஜர் திருக்கோஷ்டியூர் நம்பி என்று சொல்லக்கூடிய கோஷ்டி பூரணரிடத்திலே திருமந்திர உபதேசம் பெற வேண்டும் என்பதற்காக திருவரங்கத்திலிருந்து ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 17 முறை நடந்தே வந்தார். ஒரு முறை வருவார், கோஷ்டியூர் நம்பியினுடைய அறைக்கு சென்று அவருடைய ஆசிரமத்திற்கு சென்று சுவாமி ராமானுஜர் வந்திருக்கிறேன் என்பாராம். சென்று நாளை வருகை என்பாராம். மீண்டும் சென்று மறுநாள் வரும் பொழுது ராமானுஜர் வந்திருக்கிறேன் என்றால் பிறகு வா என்பாராம். இப்படியே 17 முறை ராமானுஜர் அலையால் அலைந்தார். 18வது முறை ராமானுஜர் வரும் பொழுது சுவாமி அடியேன் வந்திருக்கிறேன் என்று சொன்னவுடன் திருக்கதவம் திறந்தது. திருவெட்டெழுத்தை மந்திரோபதேசமாக செய்த திருக்கோஷ்டியூர் நம்பிகள், ராமானுசா, நீ இந்த திருவெட்டெழுத்தை மகா மந்திரத்தை யாருக்கும் சொல்லிவிடாதே, இந்த மந்திரம் வைகுண்டத்திற்கே அழைத்துச் சென்றுவிடும் என்று சொல்லி, நீ யாருக்கேனும் இதை சொன்னால் நரகம் புகுவாய், உன் மண்டையிலே பயங்கரமான விரிசல் ஏற்பட்டுவிடும், மண்டை உடைந்துவிடும் என்று சொன்னாராம் கோஷ்டியூர் நம்பி. ராமானுஜர் என்ன செய்தார்? உடனடியாக அடியேன் ஒருவன் நரகம் புகுந்தாலும் பரவாயில்லை, அனைவரும் சொர்க்கம் புக வேண்டும், நாராயண நாமத்தை சொல்லி வைகுண்டம் புக வேண்டும் என்று சொல்லி திருக்கோஷ்டியூர் திருத்தல கோபுரத்தின் மீது ஏறி நின்று கொண்டு, பெருமக்களே வாருங்கோள், உங்களுக்கு உய்ய ஒரே வழியை சொல்லுகிறேன், நீங்கள் ஜபிக்க வேண்டிய மந்திரம்தான் அஷ்டாட்சர மந்திரம் என்று சொல்லி குரு தனக்கு உபதேசம் செய்த மந்திரத்தை ஓங்கி சொன்னாராம் ராமானுஜர். அதை கேட்டு ராமானுஜரை ஆச்சாரியனாக கொண்டு எல்லோரும் சேவித்தார்களாம். திருக்கோஷ்டியூர் நம்பிக்கு தகவல் வந்துவிட்டது. கோபத்தோடு செல்கிறார். ராமானுசா, என்ன காரியம் செய்தனை? உனக்கு சொன்ன மந்திரத்தை நீ எப்படி ஊருக்கே சொல்லலாம் என்ற பொழுது, இதனால் என்ன பாபம் சம்பவிக்கும் தெரியுமா என்ற பொழுது, அடியேன் நரகம் புகுந்தாலும் பரவாயில்லை, இங்கிருக்கக்கூடிய அனைவரும் வைகுண்டம் புக வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய உள்ளன்பை வெளிப்படுத்த, நீர்தான் எம் உடையவர், எம்பெருமானார் என்று திருக்கோஷ்டியூர் நம்பி அணைத்துக் கொண்ட திருத்தலம் ராமானுஜரை திருக்கோஷ்டியூர் நம்பி கொண்டாடிய திருத்தலம் இந்த திருக்கோஷ்டியூர். எனவே இந்த திருத்தலத்திற்கு வந்தால் மனம் நெகிழ்ச்சி அடையக்கூடிய சம்பவங்கள் ஏற்படும். சௌமிய நாராயணனாக பேருருவாக அழகாக நின்று சேவை சாதிக்கிறான் இந்த தலத்து எம்பெருமான். எனவே இந்த தலத்திற்கு வருபவர்களுக்கு ஞானம் சித்திக்கும்,
3 நிலைகளிலே பெருமாள் இருக்கிறார். கிடந்து சேவை சாதிக்கிறார், அமர்ந்து சேவை சாதிக்கிறார், நின்று சேவை சாதிக்கிறார். அஷ்டாங்க விமானம். இந்த அஷ்டாங்க விமானம் என்பது 2 தலம்தான். ஒன்று கூடலழகர் திருத்தலம், மற்றொன்று இந்த திருக்கோஷ்டியூர். இந்த 2 அற்புதமான திருப்பதிகளிலும் நாம் சேவிக்கும் பொழுது அஷ்டாட்சரம் என்று சொல்லக்கூடிய திரு 8 மந்திரத்தினுடைய அற்புதமான மந்திரத்தினுடைய வேகம் நம்முள்ளே இறங்கும். அதனால் அஷ்டலக்ஷ்மி நம்மிடத்திலே வாசம் புரிவாள். குருவினுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். எனவே கோஷ்டியூர் திருத்தலம் ஒப்புயர்வில்லாத திருத்தலம். எனவே இந்த எம்பெருமானுடைய சன்னதியிலே நான் மனமெங்கும் பக்தி சிரத்தையோடு சென்று பிரார்த்திக்க வேண்டும். இந்த திருக்கோஷ்டியூர் திருத்தலத்தினுடைய கோபுர வாசலிலே, அதாவது இடதுபுற கோபுர வாசலிலே பார்த்தோமேனா ஹிரண்யனை கிழிக்கக்கூடிய நரசிம்மருடைய அற்புதமான ஒரு பெரிய பிரம்மாண்ட வடிவத்தை நாம் காணலாம். 2 வடிவங்களிலே நரசிம்மர் காட்சி தருவார். அப்படியாக தான் நரசிம்ம அவதாரம் எடுத்து என்ன செய்ய போகிறேன் என்பதை இங்கே தேவர்களுக்கு காண்பித்தாராம் முன்பாக. அதைத்தான் இங்கே விக்கிரக வடிவத்திலே காண்பிக்கார். இந்த திருக்கோஷ்டியூர் தலம் வந்தாலே நம் மனமெங்கும் கோவிந்த நாமம் எதிரொலிக்கும். ராமானுஜருடைய ஆசீர்வாதம் நம்மிடையே தங்கிவிடும். ராமானுஜரை போல நல்ல எண்ணங்கள் நம்முள்ளே வாசம் புரியும். புதுநலம் மிகும். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து என்று எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும் என்ற நல்லெண்ணம் நம்முள்ளே இருந்தால் நாரணன் மகாலட்சுமியோடு நம் இதயத்திலே வாசம் செய்வான். அப்படிப்பட்ட இந்த திருக்கோஷ்டியூர் திருத்தலத்திலே மாசி தெப்ப உற்சவம் மிகப்பெரிய உற்சவம். என்ன? இந்த மாசி தெப்ப உற்சவத்திலே தீபம் ஏற்றக்கூடிய ஒரு வழிபாடு என்ற உண்டு. அனைவரும் ஏதேனும் ஒரு பிரார்த்தனையை செய்து கொண்டு விளக்கு வாங்கி வைத்து ஏற்ற வேண்டும். எம்பெருமானை பிரார்த்தித்து துதித்து அடுத்த வருடத்திற்குள்ளாக அந்த பிரார்த்தனை நிறைவேறிவிட வேண்டும் என்று சொல்லி அந்த விளக்கை 2 விளக்காக வாங்கி ஒரு விளக்கு தெப்போற்சவத்தை ஏற்ற, மறு விளக்கை நம் இல்லத்திற்கு கொண்டு வந்து விளக்கிலே நமது இல்லத்திலே விளக்கை வைத்து ஏற்றிக்கொண்டே வர வேண்டும். ஒரு வருடத்திற்குள்ளாக நினைத்த காரியம் நடந்தவுடன் அந்த விளக்கை சென்று பெருமாளிடத்திலே சமர்ப்பிக்க வேண்டும் என்ற அற்புதமான ஒரு வழக்கம் இந்த திருத்தலத்திலே உள்ளது. அந்த நேரத்திலே இந்த திருக்கோஷ்டியூரே ஒரு தேவலோகமாக காட்சி தரும். அது போன்ற விழாக்களிலே நாம் பங்கு கொண்டால் நம் வாழ்விலே ஒவ்வொரு நாளும் இன்பத் திருநாளாகவே மாறும் என்று சொல்லி அந்த கோஷ்டிநாதனே ஸ்ரீமன் நாராயணனே சரணாகதி செய்து ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.